Hi friends, இந்த வீடியோவில் constructor overloading தான் பார்க்க போகிறோம். More than one constructor with different parameter list. அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணுற parameterோட லிஸ்ட்டு வந்து வேரி ஆகுது. அதாவது 2 parameter பாஸ் பண்ணலாம், 3 பாஸ் பண்ணலாம், இல்லைனா parameterோட டைப் டேட்டா டைப் வந்து வேரி ஆகலாம். அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து constructor overloading. நம்ம பாஸ் பண்ணுற பெராமீட்டரோட லிஸ்ட்டு அண்ட் அதோட டைப்பு இதை வச்சு நம்மளோட கம்பைலர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துக்கும். இப்போ சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் வாங்க. எக்லிப்ஸ் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ப்ரோக்ராம் தான். இதில் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, அப்புறம் ஒரு பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்க்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஆல்ரெடி இருக்கிற அதே சின்டாக்ஸை நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா, அதே சின்டாக்ஸை நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாஸ் பண்ணியிருக்கிற பெராமீட்டர் வந்துட்டு ஒன்று தான் பாஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் எனக்கு 2 இல்லை அதுக்கும் மேலே தேவைப்படுது அப்படின்னா நான் எப்படி பாஸ் பண்ணோம், கமா டேட்டா டைப் ஏதாவது, இப்போ இன்ட்டு ஐடி கமா string type. ஸோ நான் இப்போ இங்கே பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்ட்ரிங் யூசர் நேம், ப்ரைவேட் இன்ட்டு ஐடி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது இங்கே ஆல்ரெடி ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால நான் டைப்புங்கிறத இங்கேயே டைப் பண்ணிக்கிறேன், கம்மா டைப். ஓகேவா, இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம வேல்யூ அசைன் பண்ணணும். ஓகேவா, எப்படி பண்ணுறது, இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம வேல்யூவை அசைன் பண்ணணும். யூசர் நேம் equal to name, comma id equal to id, type equal to type. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நல்லா பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், யூசர் நேம்னு வச்சுருந்தோம். அதனால நம்ம பாஸ் பண்ண பேராமீட்டரை வந்து நேம்னு வச்சுருந்தோம். ஸோ இது ரெண்டுக்கு வந்து நேம் கான்ஃப்ளிக்ட் வரவே இல்லை. இது வேறு வேரியபிள், இது வேறு வேரியபிள், ரெண்டையும் வந்துட்டு நம்ம அசைன் பண்ணுறோம். இந்த வேரியபிளை வந்துட்டு யூசர் நேம்க்கு அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு நேம் கான்ஃப்ளிக்ட் வரவே இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ணுறதும் ஐடி தான், பாஸ் பண்ணுறதும் டைப்பு தான். ஆனால் இங்கே ஆல்ரெடி ஒரு டைப் இருக்குது, ஒரு ஐடி இருக்குது. ஸோ நம்ம எதுக்கு அசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நமக்கு வந்துட்டு ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும், நேம் கான்ஃப்ளிக்ட் வருது. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா திஸ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த திஸ் அப்படிங்கிற கீவேர்டு எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இந்த ஐடியை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா, நான் பாஸ் பண்ணுற இந்த ஐடி வந்துட்டு இந்த ஐடிக்கு வந்து அசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ டைப்பும் வந்துட்டு திஸ் டாட் டைப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், இந்த கன்ஸ்ட்ரக்டரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. ஓகேவா, ஆனால் இதில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கிற பேராமீட்டர் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஓகேவா, இதில் ஒரு பேராமீட்டர் தான் இருக்குது, இதில் 3 பேராமீட்டர் இருக்குது. அதுலேயும் இதில் வந்துட்டு இன்ட்டு ஸ்ட்ரிங்குன்னு மாறி மாறி நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டர் C1 equal to new constructor இப்போ இதில் நம்ம வந்துட்டு 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இங்கேயும் வந்துட்டு 3 வேல்யூ பாஸ் பண்ணணும். ஓகேவா, 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஸோ நான் நேம் என்ன பாஸ் பண்ணுறேன், TamilNetics. செகண்ட் ஒரு இன்ட் வேல்யூ பாஸ் பண்ணோம். ஸோ 1ன்னு பாஸ் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் டைப்பு, இந்த இடத்துல வந்துட்டு டைப் என்னன்னு சொல்கிறேன், எஜுகேஷன் சேனல், அதனால் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இப்போ இந்த வேல்யூலாம் இங்கே நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே வாங்குகிற வேல்யூ எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ தான் நமக்கு இது ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் புரியும். ஸோ நான் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே க்ரியேட் பண்ணுறேன். யூசர் நேம் ப்ளஸ் அவங்களோட ஐடி ப்ளஸ் சேனல் டைப். ஓகேவா? டைப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் இருக்கிறதுலாம் இப்போ இங்கே வந்து இங்கே பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இதுக்கு எல்லாத்துக்கும் இடையில உங்களுக்கு கேப் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ண. ஸோ இப்போ பார்க்கலாம், சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இதை வந்துட்டு ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், வெல்கம் டு தமிழ்நெட்டிக்ஸ் 1 எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நான் இதை வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு கால் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியுது இதுலேருந்து. ஓகேவா? இந்த கன்ஸ்ட்ரக்டரும் நம்ம இந்த பிரிண்ட் மெத்தடுக்காக கால் பண்ணியிருக்கிறதுனால அதோட ஸ்டேட்மெண்ட்டும் சேர்ந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்டரோட நேம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம பாஸ் பண்ணுற பேராமீட்டரில் இருக்கிற வித்தியாசம், பேராமீட்டரோட லிஸ்ட், இங்கே ஒரே ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணியிருக்கோம், இங்கே 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ஸ்ட்ரிங்குங்கிற ஒரே ஒரு டேட்டா டைப் தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்துட்டு ஸ்ட்ரிங்கு இன்ட்டுன்னு சொல்லிட்டு 2 டேட்டா டைப், அதாவது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராஜெக்டில் ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்துட்டு மாற்றி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஆல்ரெடி இங்கே வந்துட்டு c.print நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஏன் நான் C1க்கு அந்த மாதிரி ட்ரை பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இருங்க, இங்கே ஒரு இதில் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், தமிழ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்துட்டு C1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம பிரிண்ட்டுங்கிற மெத்தடை கால் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் வந்துட்டு c.printன்னு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நெட்டிக்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஏன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம நேமுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம், யூசர் நேமுக்கு நேம்ங்கிற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே தமிழ்நெட்டிக்ஸுங்கிறது பாஸ் ஆகும். இப்போ நான் வந்துட்டு C1 ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை வச்சு பிரிண்ட்டுங்கிற மெத்தடை கால் பண்ணேன் அப்படின்னா இங்கே நான் வந்துட்டு தமிழ்ங்கிற நேமை வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பிரிண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா தமிழ்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? பார்க்கலாம், ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பிரிண்ட் மெத்தடை கால் பண்ணும்போது வெல்கம் டு தமிழ்நெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. செகண்ட் டைம் வந்துட்டு நம்மளோட இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இருக்கிற இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது. தேர்டு எகெயின் நான் c1.printன்னு கால் பண்ணுறேன், அதனால் இந்த மெத்தட் எகெயின் கால் ஆகி இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே யூசர் நேமோட வேல்யூ என்னவா இருக்குது, தமிழ் அப்படிங்கிற ஒரு நேமாக இருக்குது. ஸோ அதை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓகேவா? உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.